டாக்டரை உடனே விசிட் பண்ணணும் அப்படின்னு இஎன்டியில் என்ன சிம்டம்ஸ் வந்து நாங்கள் பார்க்க வேண்டியது? அது இஎன்டி எமர்ஜென்சி அப்படின்னா என்னன்னா ரொம்ப ரேர் தான். ஒன்று வந்து மூக்கில் ப்ளீடிங் ஆச்சுன்னா சும்மா அக்கேஷன்லாம் ஒரு ட்ராப் 2 ட்ராப் வருதுன்னா ஓகே, பயப்பட தேவையில்லை. பட் கண்டினியூஸாக ப்ளீடிங் சிவியராக இருக்குன்னா இமிடியேட்டாக டாக்டர் பார்க்கணும். தலை சுத்தல் ரொம்ப சிவியராக இருக்கு அப்படின்னா இமிடியேட்டாக டாக்டர் பார்க்கணும். சில பேருக்கு டக்குன்னு ஒரு காது கேட்காம போகும். நிறைய பேர் அலட்சிப்படுத்துவாங்க, காதில் அழுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் கழிச்சு வருவாங்க. காது சரியே பண்ண முடியாது. 72 ஹவர்ஸில் காதை நம்ம ரெடி பண்ணலன்னா திருப்பி கொண்டு வர முடியாது. அதே மாதிரி வந்து வாய்ஸ் வந்து டோட்டலாக மாறுது. இமிடியேட்டாக வந்து டக்குன்னு வாய்ஸே வரலன்னா இமிடியேட்டாக டாக்டர் பார்க்கணும். ப்ளஸ் வந்து இருமும் போது தொண்டையிலிருந்து ப்ளீடிங் வருதுன்னா இமிடியேட்டாக டாக்டர் பார்க்கணும். காது வந்து சீல் வர ஆரம்பிக்குது, காதில் ரொம்ப பெயின் வருதுன்னா டாக்டர் கண்டிப்பாக இமிடியேட்டாக பார்க்கணும். சடனாக வந்து ரெண்டு மூக்குலையும் வாசனை டோட்டலாக தெரியல, எனக்கு இப்போ தூங்கி எழுந்திருக்கிறேன் அடுத்த நாள் எனக்கு வாசனையே தெரியல காலையில்னா இமிடியேட்டாக டாக்டர் பார்க்கணும். இதெல்லாம் வந்து நாங்கள் எமர்ஜென்சி இஎன்டி எமர்ஜென்சின்னு சொல்லுவோம். தலைவலி ரொம்ப சிவியராக இருந்து வாமிட்டிங் எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னா அப்பயும் இமிடியேட்டாக டாக்டர் பார்க்கணும். மற்றபடி பெருசாக இஎன்டியில் எமர்ஜென்சிங்கிறது ரொம்ப ரேர் தான். காது கேட்காம போனால், வாசனை சடனாக தெரியல, மூக்கில் அதிகமாக ப்ளீடிங் ஆகுது, வாய்ஸ் வந்து சடனாக பிரேக் ஆயிடுது அப்படின்னா இமிடியேட்டாக டாக்டர் பார்க்கணும்.